ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண போகிறேங்க. நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீன்றப்ப இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எத்தனை வருஷமாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம், எத்தனையோ டேப்லெட் எடுத்துருக்கலாம், என்ன பண்ணியிருந்தால் கூட ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகலன்னு சொன்ன ஒரு சிஸ்டர் நேச்சுரலான முறையில் கொய்யா பழம் சாப்பிட்டு ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. நிச்சயமாக அந்த டிப்ஸ் என்னன்றது உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். நம்ம சேனலில் வரது இல்லாமல் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ண டிப்ஸ் மட்டுமே கிடையாது. நிறைய பேர் ப்ரெக்னன்சி டிலே ஆகி அவங்க ஃபாலோ பண்ண டிப்ஸ் ஒன்று என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதை நான் உங்ககிட்ட பதிவாக வெளியிடுவேன். அந்த வகையில் முதல் முக்கியமான விஷயம், நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்றப்போ 5 ஆப்பிளில் இருக்கிற சத்து ஒரு கொய்யா பழத்தில் இருக்கான். நீங்கள் டெய்லியுமே ஒரு நாட்டுக்காய் ஒன்று நீங்கள் சாப்பிட்றணும் கண்டிப்பாக. அப்படி சாப்பிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. முதல் விஷயம் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றப்போ அந்த மாதிரி இருக்குன்றப்ப அது சரியாகும். சரிங்களா? ரெண்டாவது, உங்கள் உடம்புல சுகர் லெவல் ரத்த அழுத்தம் இருக்குன்றப்போ அது கண்ட்ரோல் ஆகும். மூணாவது, உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குன்றப்போ அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். நாலாவது, உங்களுக்கு ரத்த சோகை இருக்குன்றப்ப அதுவும் சரியாகும். முக்கியமாக ப்ரெக்னன்சி டிலே ஆகிறதால உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம், பதட்டம், கவலை, அச்சம்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா? இது மாதிரி இருக்குன்றப்ப அதெல்லாம் க்யூர் ஆகும். முக்கியமாக நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றப்போ உங்கள் உடம்புல இந்த ஒரு சில அப்நார்மல் சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இர்ரெகுலர் பீரியட் ஆகிறது, சரியாக பீரியட் ஆகாமல் போகிறது, அப்புறம் ஒரு நாள் பீரியட் 2 நாள் வராமல் போகிறது, இது மாதிரிலாம் இருக்குன்றப்போ நீங்கள் ரெகுலராக கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்றப்போ அதெல்லாம் க்யூர் ஆகுங்க. அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் கொய்யாக்காய் சாப்பிட்றதால உங்கள் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ரெண்டாவது, ரொம்ப ரொம்ப இம்யூனிட்டி பவர்லாம் அதிகரிக்கும். அது மட்டும் நீங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் உங்கள் கணவருக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒருத்தர் மட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கணும். சரிங்களா? நீங்கள் டெய்லியுமே ஒன்று சாப்பிட்டா மட்டும் போதும். ரொம்ப 2-3 சாப்பிடணுன்ற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் ஆப்பிளுக்கு ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்குற காசை தவிர நீங்கள் கொய்யாக்காய் சாப்பிட்லாம். சரிங்களா? கொய்யாக்காய் சேலட்டு, உங்களுக்கு எப்படிலாம் பிடிக்குதோ அதை ஜூஸ் மாதிரி அடித்து குடிக்கிறது, உங்களுக்கு எப்படி பிடிச்சாலும் எடுத்துக்கோங்க. வயிற்றில் எந்த ஒரு பாக்டீரியா அதெல்லாம் உருவாகாமல் பார்த்துக்கும். உங்களை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். முக்கியமாக அதை எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து அப்படின்ற உங்கள் உடம்புல குறையாமல் இருக்கும். அதனால் இதுவரை நான் கொய்யாக்காலாம் சாப்பிட்டது இல்லைங்க, எனக்கு பிடிக்காதுன்ற கூட தாராளமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் அதிக அளவு விட்டமின் சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது மோஸ்ட்லி ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க எடுத்துப்பாங்க. எதுக்காக அப்படின்றப்போ கரு ஆரோக்கியமாக இருக்கணும், கரு ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். நீங்கள் கூட இந்த கொய்யாக்காய் ப்ராப்பராக எடுத்தீங்கன்றப்போ கரு ஸ்ட்ராங்காக பிடிச்சி வளருவாங்க. கருமுட்டைகள் ஸ்ட்ராங்காக உருவாகும். கருப்பை நல்லா பலமாகும். உங்கள் உடம்புல ரத்தம் நல்லா ஊறும். நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. இது நிறைய பேர் எனக்கு சீத்தலம், சளி பிடிக்கும் அப்படின்லாம் சொல்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது ஏற்றுக்காது. அதை ரெகுலராக நம்ம லைஃப் சைக்கிளில் பண்ணிட்டோன்றப்போ அது ஒரு பழக்கமாகவே ஆகிடும். திடீர்னு ஒரு குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுக்குறன்றப்ப குழந்தைக்கு ஃபஸ்ட் சளி தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு 2-3 டைம் கொடுக்குறப்ப அந்த உடம்பு அது ஏற்றுக்கும். அதனால் கொய்யாக்காய் சாப்பிட்றதுல சளி பிடிக்குது, தும்மல் வருது, அது பற்களுக்கு அவ்வளோ நல்லது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால் இதுவரை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கின்றப்ப தயவு செஞ்சு இந்த ஒரு பழத்தை சாப்பிடுங்க. நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆவீங்க. அதே மாதிரி கொய்யாக்காய் பழம் சாப்பிடுங்க, மாதுளம் பழம் சாப்பிடுங்க, செவ்வாழை பழம் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்றப்போ ப்ரெக்னன்சி ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக கன்ஃபார்ம் பண்ணலாங்க. இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எத்தனை வருஷம் உங்களுக்கு ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு தள்ளி போயிருந்தால் கூட சீக்கிரமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.